இன்னைக்கான வீடியோல பேசிக் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் டே பை டேயா நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு பார்ட் 1 ரெசிஸ்டரை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட். இப்ப ஒரு பைப்ல நம்ம வாட்டர் பீட் இருக்கு, அதை நம்ம வந்து வால்வ் வச்சு நம்ம வந்து அடைக்க முடியல, அது ஒரு தடையா வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம கரண்ட்லயும் வந்து வோல்டேஜ் கரண்ட் போக முடியல, அதுல வந்து கரண்டோட ஃப்ளோ குறைக்கிறதுக்கு நம்ம வந்து ரெசிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. கரண்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ளோவிங், ஒரு பைப்ல இருந்து எவ்வளவு வாட்டர் விழுவுதோ அதுதான் அந்த கரண்ட். வோல்டேஜ் வந்து அந்த பைப்புல வர ப்ரெஷர், வந்து உள்ள கரண்ட்டை வந்து நம்ம வந்து தள்ளணும், உள்ள எலக்ட்ரான்ஸை அதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஃபோர்ஸ் தான் அந்த வந்து வோல்டேஜ். ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த பைப்ல ஏற்படுகின்ற தடை. இப்ப ஒரு பெரிய பைப் வரும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பைப் வரும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பைப் வரும். இப்போ ஃபோர்ஸா வரும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பைப்ல வந்து அதோட ஃபோர்ஸே வந்து குறைஞ்சி அந்த பெரிய பைப்பு போகும்போது அது ஒரு தடையா இருக்கும். இதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டரோட குறியீடு வந்து இதுதான். இதை ஓம்ஸ்லால நம்ம ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓம்ஸ்லால எப்படி கால்குலேட் பண்ணணும்னா V = IR நமக்கு தெரியும். Vனா வோல்டேஜ், Iனா கரண்ட், Rனா ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ரெசிஸ்டன்ஸோட இதை இங்க வச்சுட்டு மற்ற ரெண்டத்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியல. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்ம வந்து ஈஸியா வந்து கால்குலேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வோல்ட்டை நான் வந்து ஒரு 10 ஓம் ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியல. 0.5 ஆம்பியர் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு எல்இடி நம்ம எரிய வைக்கணும்னாலே ஒரு பேட்டரியில இருந்து டேரக்டா கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் ஃபியூஸ் ஆயிரும். அதனால ஒரு ரெசிஸ்டர் மூலம் கொடுக்குறோம். ஏன்னா வந்து வோல்ட்டை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து ரெசிஸ்டரை வந்து யூஸ் பண்றோம். ரெசிஸ்டர்லயே நிறைய சைஸஸ் இருக்கு. 1/8, 1/4, 1/2 அண்ட் 1 வாட். அதுக்கும் கீழே வந்து நிறைய வாட் உள்ள ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஒவ்வொரு வாட்டு எவ்வளவு எடுக்குதோ அதுக்கு பொறுத்து அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்டு அதோட வாட்டே நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரெசிஸ்டரோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கு மேல உள்ள கலர் கோடு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வீடியோல இந்த ரெசிஸ்டர் எப்படி கால்குலேட் பண்ணலான்னு போடுறேன். இன்னொரு வீடியோல ரெசிஸ்டரோட கலர் கோடு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நான் சொல்றேன். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி மேலும் தெரிவதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நான் உங்களுக்கு ஆட்சன்.